எனவேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மௌலிது காவியங்களை நம்முடைய மகான்கள் நம்முடைய முன்னோர்கள் ஏராளமான காவியங்களை நமக்கு கோர்த்து தந்திருக்கிறார்கள். சுப்ஹான மௌலிது ஷரீஃப் போல இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி படுக்கையிலே கடந்து கஸீதத்துல் புர்தா பாடினார்களே, அவர்களுக்கு நல்ல சுகமாகிவிட்டது, நற்சுகம் அடைந்து விட்டார்கள். அந்த நற்சுகத்திலே சந்தோஷ மிகுதியிலே அவர்கள் பாடியதுதான் கஸீதத்துல் ஹம்சியா. புர்தா ஷரீஃபுக்கு பேர் கஸீதத்துல் மீமியா, ஒவ்வொரு அடியும் மீமிலே முடியும், அதுக்கு பேர் கஸீதத்துல் மீமியா. அவர் இந்த போர்வை என்பதற்கு காரணம், புர்தா என்று பெயர் வந்ததற்கான காரணம் அவர்களுக்கு போர்வை போர்த்தினார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலே போர்வை காவியம் கஸீதத்துல் புர்தா என்று ஆகிவிட்டது. அந்த கஸீதத்துல் புர்தாவுக்கு பெயர் கஸீதத்துல் மீமியா, படுக்கையில் கிடந்து பாடினார்கள். அதே நேரத்தில் நல்ல சுகம் வந்ததற்கு பிறகு ஆரோக்கியத்திலே கஸீதத்துல் ஹம்சியா பாடினார்கள். கைஃப யஸ்தௌஇபுல் கலாமு சஜாயா கவஹல் யன்ஸிஹுல் பிஹார ரிகாஉ அபி ذிக்ரில் ஆயாத்தி ஃபீக மத்ஹா ஐன மின்னி வ ஐன மின்ஹல் வஃபாஉ. முஸ்லிமாம் கேட்குறாங்க, ஹம்சியாவில் கடல் தண்ணீரை ஒரு சின்ன வாளி பாத்திரத்தாலே அள்ளிவிட முடியுமா? எப்படி கடல் நீர் முழுவதையும் ஒரு சின்ன பாத்திரத்தில் அள்ளி முடித்து விட முடியாதோ அப்படி உங்களை புகழ்ந்து முடிந்து விடாது நாயகமே. அபி ذிக்ரில் ஆயாத்தி ஊஃபீக மத்ஹா, உங்களுடைய அருமையான புகழினை என்னுடைய வாயாலை சொல்லி முடித்து விட முடியுமா? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், நான் எங்கே இருக்கிறேன்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து லைலத்துல் மௌலிதில்லதி கானலி நிசூரம் பியௌமிஹி வஸ்திஹாஉ. எப்பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்களோ அந்த புனிதமே நிறைந்த நாள், அதுதான் நம்முடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வெளிப்படக்கூடிய பெருநாள். புஸ்ரிமாம் ஹம்சியாவிலே பாடுகிறார்கள். அதே போலத்தான் புஸ்ரிமாம் அவர்களாலே பாடப்பட்டு இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே அறிமுகம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காவியம்தான் அல் கஸீதத்துல் முஹம்மதியா என்ற ஒரு காவியம். ஆரம்பத்திலே பயானை துவங்குவதற்கு முன்னாலே நாம் ஓதிய ஆரம்ப பைத்துகள் கஸீதாக்கள் அந்த கஸீதத்துல் முஹம்மதியாவிலே உள்ளதுதான். சுமார் 30 அடிகள் மட்டும்தான், 30 அடிகள் தான். புர்தா ஷரீஃபாவது 160 அடிகள் உண்டு. கஸீதத்துல் முஹம்மதியா 30 அடிகளை கொண்டதுதான், 60 வரிகள். ஆனால் ஒவ்வொரு வரியிலும் முஹம்மது 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 என்றே தொடங்கும். கஸீதத்துல் முஹம்மதியா பூஸ்ரிமாம் அவர்களாலே கோர்வை செய்யப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஊரிலே இதையும் அதிகமாக ஓதி வரக்கூடிய ஒரு பழக்கத்தை ஆதத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக, ஆமீன். அருமையானவர்களை, இப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பல மகான்கள் பல வகையிலே கோர்வை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு சில பேர் வஹாபிகள் சொல்லும்போது மௌலிது ஷரீஃப் இன்று நேற்று வந்தது தானே, சுமார் 300 ஆண்டுகளாக வந்தது தானே, அதுவும் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் இலங்கையிலும் மட்டும்தானே ஓதப்படுகிறது, அரபு நாட்டிலே இல்லையே என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் இமாம் இப்னு ஹஜருல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்நிஅமத்துல் குப்ரா என்ற ஒரு கிதாபிலே யார் யாரெல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து என்னென்ன வகையிலெல்லாம் மௌலிது காவியங்களை கோர்வை செய்திருக்கிறார்கள் என்பதை குறித்து ஒரு பெரும் பட்டியலே எழுதியிருக்கிறார்கள். எனவே மௌலிது ஷரீஃப் என்பது இன்று நேற்று வந்ததல்ல, அது எந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஜீவியத்திலே உள்ளது. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் பிறப்பதற்கு முன்னரே அவர்களை புகழ் பாடுவது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஞாபகத்திலே வைக்க வேண்டும்.